இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக ரெடி ஆகிற பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டுறோம் இல்லையா, அந்த அரிசி மாவை வந்து நல்லா நைஸாக மிக்ஸி ஜாடியில் போட்டு தண்ணி பத்துக்கு கொஞ்சம் கல்லாட்ட ஆட்டிக்கோங்க. இப்படி ஒரு ஈர டவல் இருந்துச்சுன்னா, டவல் இருக்குது பார்த்தீங்களா, டவலில் அதை போட்டு இப்படி அத்தி எடுத்திங்கன்னா அந்த ஈரெல்லாம் போயிடும். ஓகேங்களா? ஈரம் போனோன்னே நல்லா ட்ரை ஆகிடும். நம்ம இப்படி பால் கொழுக்கட்டைக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அடிச்சிங்கன்னா போதும். ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நான் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அடிச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு டவலில் மாற்றி நீங்கள் ஈரத்தை ஒத்தி எடுத்திங்கன்னா ஈரம்லாம் போயிடும். பார்த்தீங்களா? நாம் உருண்டை பிடிக்கிறதுக்கு லெகுவாக வந்துடும். இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஈரம் போயிடுச்சு பார்த்தீங்களா? கொழுக்கட்டைக்கு கூட இதே மாவே கூட போதும். இந்த மாவு அப்படியே உள்ளே பூரணை வச்சு டஃபிங் பண்ணிங்கன்னா கொழுக்கட்டை ரெடி. அவ்வளோதான். பால் கொழுக்கட்டைக்கு இது மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறேன். கொதி வந்தோன்னுமே அதை உருண்டையை பிடிச்சி இதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா உள்ளே கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு. ஏன்னா பாலில் நம்ம போட்டோம்னா சீக்கிரம் வேக நேரம் ஆகும். அதனால் சுடுதண்ணியில் வேக வச்சோன்னு வைங்களேன், சீக்கிரம் அந்த மாவெல்லாம் நல்லா வெந்துடும், உருண்டைகள்லாம். இப்போ இது கூட நான் பால் சேர்த்த போகிறேன். பாருங்கள், பால் சேர்த்திக்கலாம். பால் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோன்னுமே நம்ம தேவையான அளவுக்கு இதுக்கு வெல்லம் இருந்தாலும் போட்டுக்கோங்க, இல்லை சர்க்கரை இருந்தாலும் போட்டுக்கோங்க. சர்க்கரை ஒரு 2 ஏலக்காய், இறக்கையில் தேங்காய் ஒரு 10 பல்லு தேங்காய் நல்லா மிக்சியில் அடித்து தூள் பண்ணி அதை கூட சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. இதில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஒவ்வொன்றா இதில் இந்த தண்ணியில் சேர்த்திக்கலாம். வேகட்டும் நல்லா. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் இதில் சேர்த்து நல்லா வேகட்டும். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கல. சர்க்கரை தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். சர்க்கரை கரையிட்டோம். ஒரு கொதி வந்தோன்னுமே நம்ம தேங்காய் துருவல் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சி. இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க. சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி. பவுல்ஸுக்கு மாற்றி காமிக்கிறேன் இருங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.